أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருசுல் லுகத்தில் அரபியாவுடைய இரண்டாவது முதல் பகுதியின் இரண்டாவது பாடத்தில் இருக்கிறோம். அத்தர்சு ஸானி. ذَلِكَ. போன பாடத்தில் நாம் ஹாதாவை பார்த்தோம். ஹாதா என்றால் அருகில் உள்ளதை சுட்டும் சொல். இது, இவன், இவர் ஆகியவற்றை சுட்டும் சொல். ذَلِكَ என்பது தூர உள்ளதை சுட்டும் சொல். அவன், அது, அவர் என்று. ذَلِكَ. எல்லோரும் சொல்லுங்கள். ذَلِكَ 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 مَا ذَلِكَ مَا ذَلِكَ. இந்த ராவின் மீது கடாதவர் இருக்கிறது. مَا ذَلِكَ مَا ذَلِكَ. அது என்ன? ذَلِكَ نَجْمٌ ذَلِكَ نَجْمٌ هَذَا مَسْجِدٌ. இது ஒரு மஸ்ஜித் ஆகும். وَذَلِكَ بَيْتٌ. மேலும் அது ஒரு வீடாகும். هَذَا حِصَانٌ. இது ஒரு குதிரையாகும். وَذَلِكَ حِمَارٌ. மேலும் அது ஒரு கழுதையாகும். وَذَلِكَ كَلْبٌ. அது ஒரு பூனை, அது ஒரு நாயா? وَذَلِكَ كَلْبٌ. அது ஒரு நாயா? لَا ذَلِكَ قِطٌ. لَا ذَلِكَ قِطٌ. இல்லை, அது ஒரு பூனையாகும். مَا ذَلِكَ. அது என்ன? ذَلِكَ سَرِيرٌ. அது ஒரு கட்டிலாகும். அது ஒரு கட்டிலாகும். من هذا ومن ذلك. من هذا ومن ذلك. من வந்திருக்கிறது. மன் என்றால் உயர்திணையை குறிக்கும். யார் இவர், மேலும் யார் அவர். இவர் யார், மேலும் அவர் யார். من هذا ومن ذلك. هذا مدرس وذلك إمام. இவர் ஒரு ஆசிரியர் ஆவார், மேலும் அவர் ஒரு இமாம் ஆவார். இவர் ஒரு ஆசிரியர் ஆவார், மேலும் அவர் ஒரு இமாம் ஆவார். இமாம் என்றால் வழிகாட்டி என்று பொருள். வழிகாட்டக்கூடியவரை தலைவராக ஏற்போம். எனவே இமாம் என்றால் தலைவர் என்றும் பொருள்படும். மேலும் மார்க்க விஷயங்களிலே வழிகாட்டக்கூடியவர்களுக்கு இமாம் என்று சொல்லப்படும். ما ذلك. ذلك حجر. அது என்ன? அது ஒரு கல்லாகும். هذا سكر وذلك لبن. இது சர்க்கரையாகும். இது சர்க்கரையாகும், மேலும் அது பாலாகும். هذا سكر وذلك لبن. லபன் என்று சொன்னால் பால், சுக்கர் என்று சொன்னால் சர்க்கரை. அரபு நாடுகளுக்கு சென்றீர்கள் என்றால் லபன் என்று நீங்கள் கேட்டால் அங்கே அவர்கள் பாலை தரமாட்டார்கள், மாறாக தயிர், மோர் ஆகியவற்றை தருவார்கள். எனவே நீங்கள் அங்கு என்ன வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஹலீப். ஹலீப் என்பதுதான் அங்கு பாலுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல். வதாலிக்க லபனுன். ஆனால் பழைய அரபி மொழியிலே லபன் என்று சொன்னால் பாலைத்தான் குறிக்கும். பயிற்சி. இக்ரா வக்துப். ஹாதா சுக்கருன் வதாலிக்க லபனுன். நன்கு படியுங்கள். ஹாதா சுக்கருன் வதாலிக்க லபனுன். ஹாதா சுக்கருன் வதாலிக்க லபனுன். மென் ذلك. மேலும் அவர் யார்? ذلك இமாமுன். அவர் ஒரு இமாம் ஆவார்.
அதாலிக்க கித்துன், அது ஒரு பூனையா? ல ذلك كلب لا ذلك كلب இல்லை, அது ஒரு நாயாகும். ما هذا, இது என்ன? هذا حجر, இது ஒரு கல்லாகும். அல் கலிமாத்துல் ஜதீதத்து, புதிய வார்த்தைகள், புதிய சொற்கள். இமாமுன், தலைவர், வழிகாட்டி, பேஷிமாம். ஹஜருன், கல். ஹஜர் என்று சொன்னால் ஒரு கல்லை குறிக்கும், ஒரு கல். சுக்கருன், சர்க்கரை. லபனுன், பால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.